வெல்கம் டு ஃபாக் ஹெல்த் பைட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தொப்பை மட்டும் எனக்கு கரையவே மாட்டேங்குது, அதுக்கு என்ன வழிகள், அது எதனால் ஏற்படுறது, அதை பற்றி பார்க்குறது தான் இந்த வீடியோ. நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என் உடம்பெல்லாம் ஒல்லியாக இருக்குது, வயிறு மட்டும் பெருசாகவே இருக்குது, அந்த வயிறு என்னால் கம்மி பண்ணவே முடியல. ஸோ அதுக்கு என்ன ரீசன்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், நம்மளோட ஜீனே அதுக்கு ஒரு காரணம். ஆண்களுக்கு அவங்களோட ஆண்ட்ரஜனால், அதாவது மேல் ஹார்மோனால் அவங்களுக்கு ஈஸியாக தொப்பை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு அந்த ஆண்ட்ரஜனால் தொப்பை ஈஸியாக வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு ஹிப்ஸ், தாய்ஸ் இந்த ரீஜனில் ஃபேட் அதிகமாக ஸ்டோர் ஆகும் அந்த ஈஸ்ட்ரஜனால். இது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்னாலையும் சீக்கிரமாக தொப்பை வர்றதுக்காக அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரெஸ்னால கார்டிசோல் என்ற ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. அந்த கார்டிசோல் ஹார்மோனால ஃபேட் டெபாசிஷன் அதிகமாக பாடியில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ரீசன் ஒரு பக்கம் இருக்கு. அடுத்தது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். நம்ம லைஃப் ஸ்டைல் இந்த தொப்பை வர்றதுக்கு முக்கியமான ரீசனாக இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதிகப்படியான சுகர் எடுக்கும் பொழுது தொப்பை வரும். ஏன்னா சுகரில் ஃப்ரூக்டோஸ் அதிகமாக இருக்குது. அந்த ஃப்ரூக்டோஸ் ஆனது உங்கள் லிவரில் அதிகப்படியாக போய் சேரும்பொழுது அது தொப்பை வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ராங் டைம் ஃபுட் ஹேபிட்ஸ், லேட் நைட் ஸ்லீப், இது எல்லாமே ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. இன்னொரு விஷயம் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, காலையில் ஆனால் என்னோட வயிறு ஃப்ளாட்டாக இருக்குது, ஆனால் நாள் ஆக ஆக பார்த்தா வயிறு பெருசாகுது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அப்டாமினல் ப்ளாட்டிங். உங்களுக்கு அதிகமாக ஃபேட்டு அப்டாமினல் பகுதியில் டெபாசிட் ஆகலை, ஆனால் உங்களோட வயிறுனால தான் உங்களுக்கு தொப்பை தெரிகிற மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு சாப்பிட்டு முடிச்சோன்னா வயிறு பெருசாகிடும். இதுக்கு என்ன ரீசன்னா, வயிற்றுக்குள்ளே இருக்க அதிகப்படியான கேஸ். நிறைய பேர் சாப்பிட்டோன்னே டாய்லெட் போகிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் தொப்பை இருக்க மாதிரி தெரியும். இதுக்கெல்லாம் என்ன ரெமெடி, என்ன செய்யலாம்? முதல்ல உங்களுக்கு எந்த ரீசனால் தொப்பை வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. செடென்டரி லைஃப் ஸ்டைலா, எக்ஸசைஸே இல்லை, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறேன், இந்த மாதிரி ஆன விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா முதல்ல அதை சரி பண்ணுங்கள். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க. வயிறு உபசமாக இருக்குது, வயிறு பிளாட்டிங்காக இருக்குது, காலையில் ஃப்ளாட்டாக இருக்குது, மத்தியானம் ராத்திரியானா பெருசாகிடுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 4-5 இஞ்சி துண்டை தேனில் ஊற வச்சுடுங்க. சாப்பிட்டு முடித்த உடனே அந்த இஞ்சி துண்டை தேனோடு சேர்த்து சாப்பிடுங்க. இதை செய்யும்போது வயிற்றில் இருக்க எல்லா கேஸும் வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் நல்ல டைஜஷன் உண்டாகும், உங்களுக்கு நல்ல பவல் மூமெண்ட்ஸும் கிடைக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் சுடு தண்ணி குடிச்சிட்டு லெமன் வாட்டர் குடிங்க. லெமன் வாட்டர் குடிக்கும் பொழுது கழிவுகள் எல்லாம் வெளியேறும். என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, நிறைய நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க ஃபுட்டை எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் எல்லா பயிர் வகைகள்லையும் கிடைக்கும். முக்கியமாக இந்த தட்டைப்பயிரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த தட்டைப்பயிறு உங்களுக்கு நிறைய நேரம் பசியை தூண்டாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல்மண்ட்ஸ், பீன்ஸ், பைனாப்பிள், கியூக்கம்பர், வாட்டர்மெலான் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸை நீங்கள் சாப்பிடும் பொழுதும் உங்களுக்கு டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகி தொப்பை குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் வெஜிடேரியன் சுகர் ப்ராடக்ட்ஸையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வெஜிடேரியன் சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் நான் வெஜிடேரியன் சாப்பிடுங்க. அது ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி. நிறைய பேர் சொல்லுவாங்க சிக்கன்லையும் ஃபிஷ்லையும் ஒன்றும் ஃபேட் இல்லை, அது உடம்புக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான விஷயம்தான். சிக்கன்லையும் ஃபிஷ்லையும் ஃபேட் இல்லை, ஆனால் அது செய்கிற விதம் இருக்குது. நம்ம சிக்கன் 65, சிக்கன் டிக்கான்னு நல்லா பொரிச்சு வறுத்து சாப்பிடும்போது அதில் ஃபேட்டோட கண்டென்ட் அதிகமாகிடுது. வெறும் ஸ்டீம்டு சிக்கன், ஸ்டீம்டு ஃபிஷ் உங்களால் சாப்பிட முடியும்னா சாப்பிடுங்க. அப்படி இல்லைனா வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே இந்த ஃபிஷ் அண்ட் சிக்கன் மினிமமாக எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது தெரிஞ்ச விஷயம்தான். தினமும் காலையில் மாலையில் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுங்க. இதை விட முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம உடம்புல ஒரு பார்ட்டை மட்டும் எப்போவுமே நம்மளால் கம்மி பண்ண முடியாது. உங்களுக்கு ஜென்ரலான வெயிட் ரெடியூஸ் ஆகும்போது கொஞ்சம் அப்டாமினல் எக்ஸசைஸ் பண்ணும்போது எஃபெக்டிவாக உங்களுக்கு அப்டாமின் ஃபேட்டு லூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு அப்டாமினல் ஃபேட் மட்டும் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஹோல் பாடி ஃபேட்டும் மொபிலைஸ் ஆகி தான் உங்களோட அப்டாமினல் ஃபேட் கம்மியாகும். சிம்பிளாக சொல்கிறேன், சுகர் அவாய்ட் பண்ணுங்கள், ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணுங்கள், நிறைய தண்ணி குடிங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, நல்லா தூங்கி எழுந்திரிச்சுக்கோங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இது மட்டுமே ஒரு மந்திரமாக வச்சு நீங்கள் பண்ணும்பொழுது 2 to 3 months நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது கூடவே தினமும் லெமன் ஹனி வாட்டர் குடிச்சிட்டு வாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, லெமன் ஹனி வாட்டர் நான் பல வருஷமாக குடிக்கிறேன், வெயிட்டே ரெடியூஸ் ஆகலைன்னு. நீங்கள் லெமன் ஹனி வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு நான் வெஜிடேரியன் சுகர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா வெயிட் கம்மியாகாது. லெமன் ஹனி வாட்டரோடு சேர்த்து டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெயிட் கம்மியாகும். பொதுவாக நாங்கள் எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோமோ அதுக்கு ரிலேட்டடான உங்களோட கொஸ்டின்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல ஈஸியாக இருக்கும்.
இல்லை வேறு ஏதாவது டாபிக் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கும் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸை நாங்கள் சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பெல்லி ஃபேட் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். we are ready to answer. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் பைட்டை சந்திக்கலாம். தேங்க்யூ.